முதல்ல நான் ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக பார்த்த ஒரே ஒரு ஷூட்டிங் அவர் கூட போய் தர்மபுரி அப்படின்னு ஒரு படம் வந்து தெரியுமா, கேப்டன் விஜயகாந்த் சாரோட படம். அவர் அந்த அந்த ஒரு ஷூட்டிங்க்கு மட்டும் தான் எங்களை ஆசையாக கூட்டிகிட்டு போனார். எனக்கு வந்து ராதாமோகன் சாரோட படங்களில் எம்எஸ் பாஸ்கர் சாரோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு கம்ப்ளீட் இவரோட கரியர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டாலே வந்து எனக்கு டாப் 10ல் இருக்கிறதுல ஒரு 4-5 படம் வந்து ராதாமோகன் சாரோட படம் வந்துடும். எமோஷன் ஆவார் திடீர்னு. இப்போ யாராவது ஒருத்தர் பேரை எடுத்துட்டாருன்னா நான் வந்து ஜர்க் ஆகிடுவேன். ஆஹா, இவர் அடுத்து இப்போ என்ன பண்ண போகிற, சிரிக்க போகிறாரா அழ போகிறாரான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அவ்வளோ நாகேஷ் சார், கமல் சார் வந்து டாப்பு மெயின். அவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பார். இவர் டப்பிங் கொடுக்குறாருன்னா நான் தேடி தேடி பார்ப்பேன். சில கேரக்டர்ஸுக்கெல்லாம் வந்து இவர் வாய்ஸையும் அந்த கேரக்டரையும் வச்சு பார்க்கும்போதே வந்து ஹிலேரியஸாக இருக்கும். எனக்கு வந்து பிரம்மானந்தம் சாருக்கெல்லாம் வந்து இவர் டப்பிங் கொடுத்த படம்லாம் பார்த்தா சிரிக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் பிச்சுக்கிட்டு போன லெஜெண்டு. ஸோ டப்பிங் வந்து நீங்கள் சொன்னீங்க இது வரைக்கும் நான் வந்துட்டு பார்த்ததில்லை அப்படின்னு. பட் ஷூட்டிங்னு வரும்போது அப்பா வந்துட்டு நடிக்கும் போது உங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? அப்பாவுடைய ஆக்டிங் லைவாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. அது வீட்டில் கூட சொல்லுவாங்க. இப்போ என்னன்னு இல்லை, மொத்தமாக அவர் கூட நாங்கள் ஃபேமிலியாக ஷூட்டிங்குன்னு நான் ஷூட்டிங்கை வந்து முதல்ல நான் ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக பார்த்த ஒரே ஒரு ஷூட்டிங் அவர் கூட போய் இந்த படம் நம்ம தர்மபுரி அப்படின்னு ஒரு படம் வந்து தெரியுமா, கேப்டன் விஜயகாந்த் சாரோட படம். அவர் அந்த அந்த ஒரு ஷூட்டிங்க்கு மட்டும் தான் எங்களை ஆசையாக கூட்டிகிட்டு போனார். கேப்டனை வந்து மீட் பண்ணிடணும் நீங்கள் அப்படின்னு வந்து. அது எப்படி கரெக்டாக இந்த டைமில் சரி என்ன கொஸ்டினோ எப்படி அமைஞ்சதோ அது சுச்சுவேஷனு அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. அவர் ஒருத்தரை வந்து நீங்கள் பார்த்துடணும், மீட் பண்ணிடணும். அவர் வந்து உங்களை பார்த்து பிளஸ் பண்ணிட்டாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் நான் அப்படியே இந்த இதில் நான் அம்மா அக்காலாம் நின்றுருப்போம். இந்த ஷார்ட்டு கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்பா வந்து இந்த விக், இந்த ரெட் கலர் ஷர்ட்டு விக்கெல்லாம் மட்டும் ஃப்ரண்ட்டில் வருவார். ஒரு பின்னாடி வந்து கேப்டன் சார் வந்து முதுகில் அடிப்பார். அப்போ எனக்கு அது வந்து சின்ன பையனாக பார்த்தது, அந்த லோ ஆங்கிள்லேருந்து பார்த்தது வந்து நல்ல ஞாபகம் இருக்குது. அப்புறம் வந்து கூட்டிகிட்டு போய் அண்ணா என் பசங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது ரொம்ப டைலாக்லாம் ஞாபகம் இல்லை. பட் ஆனால் வந்து எங்களுக்கே அப்படியே இவர் காட்டின இதில் வந்து அந்த வயசுலலாம் தெரியாதுல்ல, நம்ம சரி ஆகி ஜாலி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்போம். இவர் கொடுத்த ஆவாஸுக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. அப்பா அப்படிப்பட்ட மனுஷனா, சரி ஓகே மீட்டிங்கை போட்டு ஒரு பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு வந்துட்டா நம்ம வந்து எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததா. அது ஒன்று தான், இந்த ஒரே ஒரு ஷூட்டிங் தான். அதுக்கப்புறம் நான் ஷூட்டிங்குன்னு நான் வந்து கனவுல கூட பார்க்கல. அதுக்கப்புறம் நான் பார்த்த ஷூட்டிங்கு 96 தான். அது வந்து ரொம்ப பேக்கு. தர்மபுரி ஷூட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா வந்து நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். அப்போ கூப்பிட்டு போனாங்க. அவருக்கு எமோஷன், எனக்கு வந்து ஜாலியாக இருந்தது. ஒரு எக்ஸைட்மெண்ட். அந்த வயசில் நம்மளுக்கு வேற என்ன தெரியும். விஜயகாந்த் சாரோட அப்படிங்கிற போது அதுதாங்க, அதுதான் இப்போ மெயின் டாப்பிக்கே. அவருக்கு அந்த ஒன்று தான் தேவைப்பட்டது. அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டிடணும் அப்படிங்கிற ஒன்று ரொம்ப இவருக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார். அப்பா ராதாமோகன் சாரோடைய ஐ திங்க் அரௌண்ட் 7 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ சாருக்கும் அப்பாவுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பாண்ட் பற்றி சொல்ல முடியுமா? சார், ராதாமோகன் சாருக்கும் அப்பாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பாண்டுங்கிறத பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் நான் வந்து வெளியே இருந்து அதை ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தேன்னா எனக்குன்னு ஒரு இது பிடிச்சிருவேன். ஏன்னா அவங்க இப்போ அவரோட ஸ்கிரிப்டுக்கு இவர் போடுற எஃபர்ட்டுக்கும் அதுக்கு கிடைக்கிற ஒரு ரிசல்ட்டுக்கும் அது வந்து அந்த ஒரு ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு புரியுதா? நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த டைம் வரைக்கும் வேறு யாருமே அவர்கிட்ட அப்ரோச் பண்ணதே கிடையாது. அது வந்து ஸ்கிரிப்டுக்கு டிமாண்ட் ஆகும். அவர் அப்படி அந்த மாதிரி எனக்கு ராதாமோகன் சாரை வந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்கள்லாம் வந்து நான் இருங்க, அது ஒரு தனி டாபிக் வருவோம். அப்படி எனக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் வந்து இந்த மாஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு தனி ஜான்ரை செலக்ட் பண்ணி அதை வந்து சூப்பர் ஹிட் பண்ணி விட்ருவார். அப்போ பெரிய ஒரு டேலண்ட் தானே அது. அப்பாவுக்கும் எனக்கு அது ஒரு டைமில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பா சூப்பர், என்ன படம் எடுத்தாலும் இவருக்கு வந்து சூப்பராக ஒரு கேரக்டர் ஒன்று அமைஞ்சிருது. எதை நீங்கள் இப்போ மொழியா பயணம் அதெல்லாம் அது என்ன எப்படி அந்த இதெல்லாம் யோசிச்சாருன்னே தெரில. அதுக்கு இவருக்கு வந்து இப்படி ஒரு கேரக்டர், இவரும் ஃபுல்லஸ்ட்டு போட்டுருவார். ஆப்வியஸாக எல்லா படத்துக்கும் அப்படி தான் பண்ணுவார். பட் இதுங்கிறப்ப இன்னும் நம்மளுக்கு ஒரு
இன்ட்ரெஸ்ட்டு இருக்கும்ல, இன்ட்ரெஸ்ட்டு ஒரு ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கும்ல, ஃபுல்லஸ்ட்டு போட்டுருவார். எனக்கு வந்து ராதாமோகன் சாரோட படங்களில் எம்எஸ் பாஸ்கர் சாரோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு கம்ப்ளீட் இவரோட கரியர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டாலே வந்து எனக்கு டாப் 10ல் இருக்கிறதுல ஒரு 4-5 படம் வந்து ராதாமோகன் சாரோட படம் வந்துடும். அவ்வளோ ஒரு அவங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு ஒரு கம்பேட்டபிலிட்டி இருக்கும். சூப்பராக இவருக்கு வந்து எது கொடுத்தா இவர் வந்து அழகாக சூப்பராக பார்ப்பாங்க ஆடியன்ஸ். எனக்கு இப்போ பையனா எனக்கு அந்த ஆசை இருக்கும்ல, இப்போ நம்ம அப்பாவை வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தா மனுஷன் வந்து கிழிச்சிருவாரே, அப்போ சூப்பராக இந்த மாதிரி பேசுவாங்களே அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல. அது வந்து எனக்கு ஃபுல்லஸ்ட்டாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணது ராதாமோகன் சார். சூப்பர் சார். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, அப்பாக்கு வந்துட்டு ராதாமோகன் சாரோடைய இருந்த அந்த பியூட்டிஃபுல் பாண்டை நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்பா வந்து அவர் ஒரு ஆக்டர், அவர் வந்துட்டு பார்த்த ஃபிலிம்ஸ்ல அவருக்கு எந்த ஃபிலிம் ரொம்ப பிடிக்கும், அவர் எந்த ஆக்டர் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்? நாகேஷ் சார்னா அப்பாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பேசிக்கிட்டே இருப்பார் அவரை பற்றி. நம்மளுக்கே வந்து ஒரு டைமில் சரி இப்போவே படத்தை போட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகிடும். அவ்வளோ பேசுவார். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து இந்த அந்த டாப் கேட்டகரிஸில் வந்து எப்போ யாரை பற்றி வந்து ரொம்ப பேசுன்னு பேசி நம்மளுக்கே வந்து சரி 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 ஓகே கூல் டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பேசிடுவார். எமோஷன் ஆவார் திடீர்னு. இப்போ யாராவது ஒருத்தர் பேரை எடுத்துட்டாருன்னா நான் வந்து இப்போ ஜர்க் ஆகிடுவேன். ஆஹா இவர் அடுத்து இப்போ என்ன பண்ண போகிற, சிரிக்க போகிறாரா அழ போகிறாரான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அவ்வளோ நாகேஷ் சார். கமல் சார் வந்து டாப்பு மெயின். அவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பார், எந்தெந்த ஆஸ்பெக்ட்லேயோ சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து வெறும் ஆக்டிங் மட்டும் கிடையாது, எதை எடுத்தாலும் அவரோட ஒரு என்ன சொல்கிறது, அவரோட ஒரு தாக்கம் அதில் வந்து ஹெவியாகவே இருக்கும். அப்போ எந்த டாபிக் எடுத்தாலும் வந்து அதில் கமல் சார் பேர் வந்து வந்துடும். எனக்கும் கேட்க கேட்க ஜாலியாக தான் இருக்கும், எனக்கெல்லாம் உயிர். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ அப்பாவுடைய ஆக்டிங் சைட் நம்ம பார்த்தோம், பட் டப்பிங் சைட் வந்துட்டு எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்த விஷயங்கள் என்னன்னா, இப்போ ஒரு தமிழ் படத்துக்கு நீங்கள் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்கன்னா அது ஈஸி, பட் ஒரு இன்னொரு லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அதுவும் ஹிந்தி, கன்னடம், இங்கிலீஷ்லலாம் அவர் பண்ணியிருக்காரு. ஸ்பைடர் மேனாக இருக்கட்டும், ஜுராசிக் பார்க்காக இருக்கட்டும், ஸோ ஷாஷாங்க் ரிடெம்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுலேயும் இப்போ ஒரு இன்டர்வியூவில் கூட கொடுத்துருந்தாரு. ஷாஷாங்க் ரிடெம்ஷன்லலாம் வந்துட்டு அவர் மார்கன் ஃப்ரீமேனுக்கு வந்துட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கும் போது அது டிஃப்ரெண்ட் டைம் லைன்ல இருக்கும். ஒரு 8 இயர்ஸ் இருக்குதுன்னா அந்த ஒரு டைம் லைன்ல இருக்கும் போது அந்த ஒரு வாய்ஸ் எப்படி இருக்கணும், அண்ட் யங்கா இருக்காங்க அப்படின்னா அப்போ அதே வாய்ஸை மெயின்டைன் பண்ணி எட் அது வந்துட்டு லைக் என்ன சொல்றது, யங்காவும் சவுண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நான் ரொம்ப அட்மையர் பண்ண விஷயங்களா இருந்தது. ஸோ அதுல உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு பிடிச்சிருந்தது? அவருடைய நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு கரெக்டா டப்பிங்ல. ஸோ அதுல வந்து முக்கியமான விஷயம் அது நம்ம பார்க்கும்போது அதே ஒரு ஃபீலும் கொடுக்கணும் நம்மளுக்கு அந்த பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபிலிம் பிடிச்சிருந்தது? எனக்கு நானும் வந்து ஷாஷாங்க் ரிடெம்ஷன் தான் சொல்லுவேன். அதை தவிர நீங்கள் ஸ்பைடர்மேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த கேரக்டரே வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ்லேயே வந்து இப்போ அந்த டெய்லி பியூகல் ஹெட்டு அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இவர் டப்பிங் கொடுக்குறாருன்னா நான் தேடி தேடி பார்ப்பேன். சில கேரக்டர்ஸுக்கெல்லாம் வந்து இவர் வாய்ஸையும் அந்த கேரக்டரையும் வச்சு பார்க்கும்போதே வந்து ஹிலேரியஸாக இருக்கும். எனக்கு வந்து பிரம்மானந்தம் சாருக்கெல்லாம் வந்து இவர் டப்பிங் கொடுத்த படம்லாம் பார்த்தா சிரிக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் இப்போ ஒரு பிச்சுக்கிட்டு போன லெஜெண்டு. நான் இப்போ என் ஃப்ரெண்டு வம்சின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் வந்து அவன் எல்லா தெலுங்கு படமும் பார்த்துட்டு எனக்கு வந்து இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறது அவன் தான். அவன் வந்து இவர் பிரம்மி சாரை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பான். கின்னசாமே எவ்வளவோ படம் இப்போ அப்படி நான் கணக்கெல்லாம் போட்டேன். இப்படி போட்டு போட்டால் அவர் வந்து ஒரு மாதத்துக்கு கண்டினியூஸாக தினம் ஷூட்டு போயிட்டே இருக்கணும். இத்தனை வருஷத்துக்கு அவர் வந்து டெய்லி ஷூட்டு போயிட்டே இருந்திருக்கணும். 40 இயர்ஸ் தொடர்ந்தாப்புல தினம் ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த படத்தை வந்து இவ்வளோ படம் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சன் அவர். அப்படி இருக்கும்போது அவர் வாய்ஸில் இது பண்ணும்போதே வந்து உளுந்து சிரிப்போம். பட் எனக்கு இது இன்னும் ரொம்ப பிடிக்கும் நம்ம லாங்குவேஜ். அப்போ அப்பா வாய்ஸ் கொடுத்தாங்கன்னா அது அப்பானே தெரியாது, சூப்பராக இருக்கும். அதை பார்க்கவே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து நீங்கள் மேஜராக கேட்டிங்கன்னா இதுதான் நான் சொல்வேன். காமெடி சைடு எனக்கு வந்து பிரம்மானந்தம் சாருக்கு அப்பா வாய்ஸ் கொடுத்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.